ஓம் சாந்தி. முரளி தேதி 4/4/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அல்லப் அதாவது தந்தை மற்றும் பே அதாவது ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். அப்போது அழகானவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபாவும் அழகானவர் என்பதால் அவருடைய குழந்தைகளும் அழகானவர்களாக இருக்க வேண்டும். கேள்வி: தேவதைகளின் சித்திரங்கள் மீது அனைவருக்குமே ஈர்ப்பு ஏற்படுவது ஏன்? அவர்களிடம் எந்த விசேஷ குணம் இருக்கிறது? பதில்: தேவதைகள் மிகவும் அழகாகவும் அதாவது மனதை கவர்பவர்களாகவும் பவித்திரமாகவும் இருப்பவர்கள். அழகான தோற்றத்தின் காரணத்தினால் அவர்களின் சித்திரங்களிலும் கூட ஈர்ப்பு உள்ளது. தேவதைகளின் பவித்திரதாவின் விசேஷ குணம் உள்ளது. அந்த குணத்தின் காரணத்தினால்தான் அப்பவித்திர மனிதர்கள் அவர்கள் முன் தலை வணங்குகின்றனர். யாரிடம் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளனவோ, யார் சதா குஷியாக உள்ளாரோ அவர்கள்தான் அழகானவர்களாக ஆகின்றனர். ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா அதாவது சந்திப்பு எவ்வளவு அற்புதமானது! அத்தகைய எல்லையற்ற தந்தைக்கு நீங்கள் அனைவரும் குழந்தைகள் என்றால், குழந்தைகளும் கூட எவ்வளவு மனதை கவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவதைகளும் கூட கவரக்கூடியவர்கள் இல்லையா? ஆனால் ராஜ்தானி அதாவது சாம்ராஜ்யம் மிகவும் பெரியது. அனைவரும் ஒரே மாதிரி மனம் கவர்பவர்களாக இருக்க முடியாது. பிறகும் கூட ஒரு சில குழந்தைகள் மிகவும் அழகாகவும் கவரக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக உள்ளனர். யார் அழகாக உள்ளனர்? யார் சதா குஷியில் உள்ளாரோ, யாரிடம் தெய்வீக குணங்கள் உள்ளனவோ அவர்கள். இந்த ராதை கிருஷ்ணர் முதலானோர் அழகாகவும் மனதை கவர்ந்திழுக்க கூடியவர்களாகவும் உள்ளனர் அல்லவா? அவர்களிடம் மிகுந்த ஈர்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட ஈர்ப்பு? பவித்ரதாவின் ஈர்ப்பு. ஏனென்றால் அவர்களுக்கு ஆத்மாவும் தூய்மையாக உள்ளது என்றால் ஷரீரமும் கூட தூய்மையாகிறது. ஆகவே தூய்மையான ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களை ஈர்க்கின்றனர். அவர்களிடம் சரணடைகின்றனர். அவர்களிடம் எவ்வளவு சக்தி உள்ளது! சந்நியாசிகளாக இருந்தாலும் அவர்கள் தேவதைகளின் முன்னால் அவசியம் தலை வணங்குகின்றனர். ஒரு சிலர் மிகவும் கர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். இருப்பினும் தேவதைக்கு முன்னால் அல்லது சிவனுக்கு முன்னால் அவசியம் தலை வணங்குவார்கள். தேவிகளின் சித்திரங்களுக்கு முன்னாலும் தலை வணங்குகின்றனர். ஏனென்றால் பாபாவும் மனதை கவர்பவர் என்றால் பாபாவினால் உருவாக்கப்பட்ட தேவி தேவதைகளும் கூட மனம் கவரக்கூடியவர்கள். அவர்களிடம் பவித்ரதாவின் கவர்ச்சி உள்ளது. அவர்களின் அந்த கவர்ச்சி இன்று வரை கூட இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக அவர்களிடம் எவ்வளவு கவர்ச்சி உள்ளதோ அந்த அளவு கவர்ச்சி உங்களிடமும் கூட இருக்க வேண்டும். நாம் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகப் போகிறோம் என புரிந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். இச்சமயத்தில் உங்களுடைய கவர்ச்சி பிறகு அழிவற்றதாக ஆகிவிடும். அனைவருக்கும் ஆகாது. நம்பர்வாரோ இருக்கதானே செய்கின்றனர் இல்லையா? வருங்காலத்தில் உயர்ந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு இங்கேயே கவர்ச்சி இருக்கும். ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாகி விடுகிறது. உங்களில் யார் குறிப்பாக நினைவு யாத்திரையில் இருக்கின்றார்களோ அவர்களிடம்தான் அதிக கவர்ச்சி இருக்கும். யாத்திரை செல்லும் போது நிச்சயமாக தூய்மையாக இருக்கின்றனர். பவித்ரதாவில்தான் கவர்ச்சி உள்ளது. பவித்ரதாவின் கவர்ச்சி பிறகு படிப்பிலும் கூட ஈர்ப்பை கொண்டு வருகிறது. இது உங்களுக்கு இப்போது தெரிய வந்துள்ளது. நீங்கள் அவர்களுடைய அதாவது
லக்ஷ்மி நாராயணனின் தொழில் என்ன என்பது பற்றி அறிவீர்கள். அவர்களும் கூட பாபாவை எவ்வளவு நினைவு செய்திருப்பார்கள். அவர்கள் இந்த அளவு ராஜ்யத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ராஜயோகத்தின் மூலமாக தான் அடைந்திருக்கிறார்கள். இச்சமயம் நீங்கள் இந்த பதவி அடைவதற்காக தான் வந்திருக்கிறீர்கள். பாபா வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இதை உறுதியாக நிச்சயம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள் இல்லையா? தந்தையும் அவர்தான், படிப்பு சொல்லித் தருபவரும் அவர்தான். அவர் உடன் அழைத்து செல்பவராகவும் இருக்கின்றார். ஆக இந்த குணம் சதா இருக்க வேண்டும். சதா புன்சிரித்த முகத்தோடு இருங்கள். தந்தை அதாவது அலப் நினைவில் இருக்கும்போதுதான் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்போது பே அதாவது ஆஸ்தி நினைவுக்கு வந்துவிடும். மேலும் இதனால் களிப்புடன் அநேகர் இருப்பார்கள். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே அன்பானவர்களாக ஆகி பிறகு வருங்காலத்தில் இதுபோல் அதாவது தேவதைகள் போல் மனதை கவரக்கூடியவர்களாக ஆவோம். இங்கே படிக்கும் படிப்புதான் அமரபுரிக்கு அழைத்து செல்லும். இந்த உண்மையான பாபா உங்களை உண்மையான வருமானம் சம்பாதிக்க வைக்கிறார். இந்த உண்மையான வருமானம்தான் கூடவே வரும் 21 பிறவிக்கு. பிறகு பக்தி மார்க்கத்தில் என்ன வருமானம் சம்பாதிப்பீர்களோ அதுவோ அல்ப கால சுகத்திற்கானது. அது ஒன்றும் சதா கூடவே இருக்காது. ஆக இந்த படிப்பில் குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமானவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கற்றுத் தருபவரும் முற்றிலும் சாதாரண வடிவத்தில் உள்ளார். ஆக படிப்பவர்களும் சாதாரணமாகவே இருப்பார்கள். இல்லையென்றால் வெட்கம் வரும். நாம் உயர்ந்த ஆடைகளை எப்படி அணிவது? நம்முடைய மம்மா பாபா எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார்கள். அதுபோல் நாமும் சாதாரணமாக உள்ளோம். இவர்கள் ஏன் சாதாரணமாக இருக்கிறார்கள்? ஏனென்றால் வனவாசம் இல்லையா? இப்போது நீங்கள் திரும்ப போக வேண்டும். இங்கே திருமணம் எதுவும் செய்யக்கூடாது. அந்த மனிதர்கள் திருமணம் நடத்துகின்றார்கள் என்றால் குமாரி வனவாசத்தில் உள்ளார். அழுக்கு ஆடைகளை அணிவிக்கிறார்கள் மற்றும் தைலம் முதலியவற்றை தேய்க்கின்றனர். ஏனென்றால் மாமனார் வீட்டிற்கு செல்கிறார். பிராமணர் மூலமாக நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. நீங்களும் கூட மாமனார் வீடு செல்ல வேண்டும். ராவணபுரியில் இருந்து ராமபுரி அல்லது விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும். தேகத்தின் அல்லது ஆடைகளின் அபிமானம் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக இந்த வனவாசத்தின் வழக்கம் வைக்கப்பட்டுள்ளது. யாரிடமாவது விலை அதிகமான புடவை இருக்குமானால் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களிடம் விலை உயர்ந்த புடவை இருக்கின்றது என்ற சிந்தனை வருகிறது. இவரோ வனவாசத்தில் இல்லை என யோசிக்கின்றனர். ஆனால் நீங்கள் வனவாசத்தில் இதுபோல் சாதாரணமாக இருந்து கொண்டு யாருக்காவது இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுங்கள். இவ்வளவு நஷா இருக்குமானால் அவர்களுக்கும் அது மனதில் பதியும். பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தாலும் ஆடைகளை துவைத்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் முன்னிலையில் யாரேனும் வந்தால் நீங்கள் உடனே அவருக்கு அலப் அதாவது தந்தையின் நினைவை கொடுங்கள். உங்களுக்கு அந்த போதை ஏறி இருக்க வேண்டும். மேலும் சாதாரண ஆடைகளில் அமர்ந்து கொண்டு யாருக்காவது ஞானம் கொடுத்தால் அவர்களும் கூட வியப்படைவார்கள். இவர்களிடம் எவ்வளவு உயர்ந்த ஞானம் உள்ளது. இதுவோ கீதையின் ஞானம். அது பகவானால் கொடுக்கப்பட்டது. ராஜயோகமோ கீதையின் ஞானமேதான். ஆக அப்படிப்பட்ட நஷா ஏறுகிறதா? எப்படி? பாபா நம்முடைய உதாரணம் சொல்கிறார்.
குழந்தைகளோடு ஏதாவது விளையாடிக் கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது மாணவர் முன்னால் வருகிறார் என்றால் உடனே அவருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுக்கிறேன். யோகத்தின் சக்தி, யோக பலம் இருக்கின்ற காரணத்தினால் அவரும் அங்கேயே நின்று விடுவார் என்றால், இவர் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார், இவரிடமும் இவ்வளவு சக்தி உள்ளது என்று ஆச்சரியப்படுவார். பிறகு அவரால் எதுவுமே பேச முடியாது. வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிப்படாது. எப்படி நீங்கள் சப்தத்தை கடந்து அமைதி நிலையில் சென்று விடுகிறீர்களோ அதுபோல், எப்படி நீங்கள் சப்தத்தை கடந்து அமைதி நிலையில் சென்று விடுகிறீர்களோ அதுபோல் அவரும் சப்தத்தை கடந்த நிலைக்கு சென்று விடுவார். இந்த ரஷா உள்ளுக்குள் இருக்க வேண்டும். யாராவது ஒரு சகோதரன் அல்லது சகோதரி வந்தால் அவர்களை அப்படியே நிற்க வைத்து உலகத்தின் எஜமானன் ஆக்குவதற்கான வழிமுறை தர முடியும். உள்ளுக்குள் அவ்வளவு நஷா இருக்க வேண்டும். தனது ஈடுபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். பாபா எப்போதுமே சொல்கிறார், உங்களிடம் ஞானமோ உள்ளது, ஆனால் யோகத்தின் கூர்மை இல்லை. தூய்மை மற்றும் நினைவில் இருப்பதன் மூலம்தான் கூர்மை வரும். நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் பவித்திரமானவர்களாக ஆகிறீர்கள். சக்தி கிடைக்கிறது. ஞானமோ செல்வத்தின் விஷயம். எப்படி ஸ்தூலமான படிப்பில் MA, PA முதலியன படித்தால் அதற்கேற்ப பிறகு வருமானம் கிடைக்கிறது. இங்குள்ளது வேறு விஷயம். பாரதத்தின் புராதான யோகமோ புகழ் பெற்றது. இது நினைவு. பாபா சர்வ சக்திவான் என்பதால் குழந்தைகளுக்கும் பாபாவிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் இருக்க வேண்டும், நாம் ஆத்மாக்கள், பாபாவின் குழந்தைகள். ஆனால் பாபாவை போல் நாம் பவித்திரமாக இல்லை. இப்போது பவித்திரமாக ஆக வேண்டும். இப்போது நோக்கம், குறிக்கோள் உள்ளது. யோகத்தின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். நல்ல ஈடுபாடுள்ள குழந்தைகள் நாள் முழுவதும் இதே சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். யாரேனும் வந்தால் அவர்களுக்கு நாம் வழி சொல்ல வேண்டும், இரக்கம் வர வேண்டும். பாவம் பார்வையற்றவர்கள் என்று இரக்கம் வர வேண்டும். பார்வையற்றவர்களை கைத்தடி பிடிக்க வைத்து அழைத்து வருவார்கள் இல்லையா? இவர்கள் அனைவரும் பார்வையற்றவர்கள், ஞானக்கண் இல்லாதவர்கள். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. ஆகவே அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி நாம் இப்போது அறிந்துள்ளோம். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். உங்களுக்கு முதலிலேயே தெரிந்திருந்தது. அதாவது, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். இந்த சித்திரம் ஏன் உருவாக்கப்பட்டுள்ளது? உலகத்தில் யாருமே இதன் அர்த்தத்தை அறிந்திருக்கவில்லை. எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ அதுபோல் குழந்தைகள் நீங்களும் ஞானம் நிறைந்தவர்களாக நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசார் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கோ அதிக நஷா ஏறுகின்றது. ஆஹா, பாபாவின் குழந்தையாகி பிறகு பாபாவிடம் முழு ஆஸ்தி பெறவில்லை என்றால் இதுவரை என்ன செய்தீர்கள்? தினம் இரவில் தனது கணக்கை பார்க்க வேண்டும். பாபா வியாபாரி அல்லவா? வியாபாரிகளுக்கு தினமும் கணக்கு பார்ப்பது சகஜமாக உள்ளது. அரசாங்க அலுவலருக்கு கணக்கை பார்க்க வராது. அவர்கள் வியாபாரியாக இருப்பது இல்லை. வியாபாரிகள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் வியாபாரிகள். நீங்கள் தங்களின் லாபம் நஷ்டம் பற்றி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தினந்தோறும் கணக்கை பாருங்கள். விருப்பத்தை நிறைவேற்றுவதில் விழிப்போடு இருங்கள். நஷ்டமா லாபமா? வியாபாரி அல்லவா நீங்கள்? பாடல் உள்ளது இல்லையா? பாபா வியாபாரி, ரத்தின வியாபாரி.
அழிவில்லா ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை செய்கின்றார். இதையும் நீங்கள் அறிவீர்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசார் அனைவருமே கூர்மையான புத்தி உள்ளவர்கள் அல்ல. ஒரு காதினால் கேட்கின்றனர், பிறகு மற்றொன்றின் மூலம் வெளியேற்றி விடுகின்றனர். பையில் உள்ள துவாரத்தின் வழியாக வெளிவந்து விடுகின்றது. பை நிரம்புவதில்லை. பாபா சொல்கின்றார், செல்வத்தை கொடுப்பதால் செல்வம் குறைவதில்லை. இது அழியாத ஞான ரத்தினங்கள் இல்லையா? பாபா ரூப் வசந்தாக உள்ளார். ஆத்மாவுக்குள் ஞானம் நிரப்பப்படுகின்றது. அதற்கு ரூபம் உள்ளது. ஆத்மா சிறியதாக இருக்கலாம், ரூபமோ உள்ளதுதானே. அது அறிந்து கொள்ளப்படுகின்றது. சோமநாதருக்கு பக்தி செய்கின்றனர் என்றால் இவ்வளவு சிறிய நட்சத்திரத்திற்கு என்ன பூஜை செய்வார்கள்? பூஜைக்காக எவ்வளவு லிங்கங்களை உருவாக்குகின்றனர்? சிவலிங்கத்தை கூரையை தொடும் அளவிற்கு பெரியதாகவும் தயாரிக்கின்றனர். சிறியதாக தான் உள்ளது என்றாலும் பதவியோ உயர்ந்தது இல்லையா? பாபா கல்பத்திற்கு முன்பும் கூட சொல்லியிருந்தார், இந்த ஜபம் தபம் முதலியவற்றால் எந்த ஒரு பிராப்தியும் கிடைப்பதில்லை. இவை அனைத்தையும் செய்தாலும் கீழே இறங்கியே செல்கின்றனர். பிறவிகளின் ஏணிப்படியில் கீழேதான் இறங்குகின்றனர். உங்களுக்கோ இப்போது உயரும் கலை. பிராமணர்களாகி நீங்கள் முதல் நம்பர் ஜின் பூதமாக இருக்கிறீர்கள். கதை உள்ளது இல்லையா? ஜின் பூதம் சொன்னது, எனக்கு வேலை கொடு, இல்லை என்றால் உன்னை விழுங்கி விடுவேன் என்று. அதற்கு வேலை கொடுக்கப்பட்டது. ஏனியிலிருந்து ஏறி இறங்கிக் கொண்டே இரு என்று. ஆக அதற்கு வேலை கிடைத்துவிட்டது. பாபாவும் சொல்லி இருக்கிறார், இந்த எல்லையற்ற ஏணிப்படையில் நீங்கள் கீழிறங்கி இருக்கிறீர்கள், பிறகு ஏறுகிறீர்கள். நீங்கள் தான் முழு ஏணிப்படியிலும் இறங்குகிறீர்கள், பிறகு ஏறுகிறீர்கள். ஜின் நீங்கள் தான். மற்ற யாருமே முழு ஏணிப்படியிலும் ஏறுவதில்லை. முழு ஏணிப்படியின் ஞானம் கிடைப்பதால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். பிறகு கீழிறங்குகிறீர்கள், ஏறுகிறீர்கள். பாபா சொல்கின்றார், நான் உங்களுடைய தந்தை. நீங்கள் என்னை பதீத்த பாவனா என சொல்கிறீர்கள் இல்லையா? நான் சர்வசக்திவான், ஆல்மைட்டி. ஏனென்றால் நான் ஆத்மா எப்போதும் 100% பவித்திரமாக இருக்கிறேன். நான் பிம்பி ரூப அத்தாரிட்டி. அனைத்து சாஸ்திரங்களின் ரகசியத்தை அறிவேன். இது எவ்வளவு பெரிய அதிசயம்! இது அனைத்தும் அற்புதமான ஞானம். இது போல் கேட்டிருக்க முடியாது. அதாவது ஆத்மாவுக்குள் 84 பிறவிகளின் அழியாத பாகம் அடங்கியுள்ளது. அது ஒருபோதும் தேய்வதில்லை, நடந்து கொண்டே இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இவ்வளவு சிறிய ஆத்மாவுக்குள் எவ்வளவு ஞானம் உள்ளது! பாபாவிடமும் உள்ளது என்றால் குழந்தைகள் உங்களிடமும் உள்ளது. எத்தனை பாட், அதாவது பாகம் நடிக்கிறீர்கள். இந்த பாட் ஒரு பொழுதும் அழியாது. ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க இயலாது. அது பிந்தியாக உள்ளது. பாபாவும் சொல்கின்றார், நான் அதுபோல் பிந்தியாக இருக்கிறேன். இதையும் குழந்தைகள் நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தியாகி மற்றும் ராஜரிஷி. எவ்வளவு நஷா ஏற வேண்டும்! ராஜரிஷி முற்றிலும் பவித்திரமாக இருப்பார். ராஜரிஷி எனப்படுபவர்கள் சூரியவம்சி, சந்திரவம்சி. அவர்கள் இங்கே ராஜ்யத்தை அடைகிறார்கள். எப்படி நீங்கள் இப்போது அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல். இதையோ குழந்தைகள் அறிவார்கள். அதாவது நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். படகோட்டியின் கப்பலில் அமர்ந்துள்ளோம். மேலும் இதையும் அறிந்துள்ளோம்,
இதையும் அறிவீர்கள், இது புருஷோத்தம சங்கமயுகம். நிச்சயமாக செல்ல வேண்டும் பழைய உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு. சாந்திதாம் வழியாக. இது சதா குழந்தைகளாகிய புத்தியில் இருக்க வேண்டும். நாம் சத்யுகத்தில் இருந்தபோது வேறு எந்த ஒரு கண்டமும் கிடையாது. நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருந்தது. இப்போது மீண்டும் யோக பலத்தினால் தங்களின் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் யோக பலத்தின் மூலம்தான் உலக ராஜ்ய பதவியை அடைய முடியும் என புரிய வைக்கப்பட்டுள்ளது. புஜ பலத்தினால் யாருமே அடைய முடியாது. இது எல்லையற்ற டிராமா விளையாட்டு உருவாக்கப்பட்டு உள்ளது. இந்த விளையாட்டை பற்றிய புரிதலை பாபா தான் தருகிறார். ஆரம்பத்தில் இருந்து முழு உலகத்தின் சரித்திர பூகோணத்தை சொல்கிறார். நீங்கள் சூக்ஷ்ம வதனம் மூல வதனத்தின் ரகசியத்தையும் நல்லபடியாக அறிவீர்கள். ஸ்தூல வதனத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் எப்படி ஏணிப்படியில் இறங்கி வருகிறீர்கள் என்பது நினைவு வந்துவிட்டது. ஏணிப்படியில் ஏறுவது மற்றும் இறங்குவது என்ற விளையாட்டு குழந்தைகள் புத்தியில் பதிந்துள்ளது. எப்படி இந்த உலகத்தின் சரித்திர பூகோணம் திரும்ப திரும்ப நடக்கிறது. இதில் நமது ஹீரோ ஹீரோயின் பார்ட் இப்போது புத்தியில் உள்ளது. நாம் தான் தோல்வி அடைகிறோம், பிறகு நாம் தான் வெற்றி பெறுகிறோம். அதனால் ஹீரோ ஹீரோயின் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். இப்போது நாம் வனவாசத்தில் உள்ளோம். அதனால் மிக மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். தேகத்தின் அல்லது ஆடைகளின் மீது எந்த ஓர் அபிமானமும் வைக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவினுடைய நஷா அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் எல்லையற்ற தியாகி மற்றும் ராஜரிஷி. இதே நஷாவில் இருந்து தூய்மையாக வேண்டும். ஞான செல்வங்களினால் நிரம்ப பெற்று தானம் செய்ய வேண்டும். உண்மையிலும் உண்மையான வியாபாரி ஆகி தனது கணக்கை வைத்திருக்க வேண்டும். வரதானம். தன்னை சேவாதாரி என புரிந்து கொண்டு தலை வணங்கி மற்றும் மற்றவர்களையும் தலை வணங்க வைக்கக்கூடிய நிமித்தமானவர் மற்றும் பணிவானவர் ஆகுக. தன்னை சேவாதாரி என புரிந்து கொண்டு தலை வணங்கி மற்றும் மற்றவர்களையும் தலை வணங்க வைக்கக்கூடிய நிமித்தமானவர் மற்றும் பணிவானவர் ஆகுக. விளக்கம். யாரை நிமித்தம் என்று சொல்லலாம் என்றால், யார் தனது ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் பாபாவிற்கு முன்னால் அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களைதான் நிமித்தம் என்று சொல்லலாம். நிமித்தம் ஆவது என்றால் அர்ப்பணமாவது. பணிவானவர் யார் என்றால், யார் தலை வணங்குகின்றார்களோ, எந்தளவு சம்ஸ்காரத்தின் எண்ணத்தில் தலை வணங்குகின்றார்களோ அந்தளவு உலகம் அவர்களுக்கு முன்னால் தலை வணங்கும். தலை வணங்குவது மற்றும் தலை வணங்க வைப்பது. மற்றவர்களும் கூட நம் முன்னால் கொஞ்சம் தலை வணங்கட்டும் என்பது எண்ணத்தில் வரக்கூடாது. யார் உண்மையான சேவாதாரி என்றால் அவர்கள் சதா தலை வணங்குவார்கள். ஒரு பொழுதும் ஆணவத்தை காட்ட மாட்டார்கள். ஸ்லோகன். இப்பொழுது பிரச்சனை சொரூபம் ஆகாமல் சமாதான சொரூபம் ஆகுங்கள். இப்பொழுது பிரச்சனை சொரூபம் ஆகாமல்
சமாதான சொரூபம் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா: மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். மகான் ஆத்மாக்களாகிய உங்களின் ஒவ்வொரு மனதின் எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் இனிமையானதாக, மகான் தன்மையுடையதாக இருக்கட்டும். பாபாவின் சுபாவம் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் நன்மையுடையதாக, கருணை நிறைந்ததாக இருக்கிறதோ, ஒவ்வொருவரை பற்றியும் உயர்த்துவதாக, இனிமை மற்றும் முன்னேற்றுவதாக இருக்கிறது. அதுபோல் தனது சுபாவத்தை மாற்றுங்கள். ஒருவேளை சப்தமாக பேசுவது, ஆவேசத்தில் வரக்கூடிய சுபாவம் இருந்தால், இதுவும் கூட பிராமண வாழ்க்கையின் மிகப்பெரிய தடையாக இருக்கும். இப்பொழுது அப்படிப்பட்ட சுபாவத்தை மாற்றுங்கள். ஓம் சாந்தி.